ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எந்த மனுஷன் 3 இடத்துக்கு விதியாமல் அவன் வாழ்க்கையில் வாழ்கிறானோ அவன் என்னை பொறுத்த அவன் தான் ராஜா. அவன் தான் புண்ணியம் பண்ணவன். அவன் தான் நிம்மதியாக வாழ்கிறான். அவன் தான் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான்னு நான் நினைக்கிறேன். அது எந்த இடம் 3 இடம் பார்த்துக்கலாமா? ஒன்று, ஆஸ்பத்திரி படியை மிதிக்காதவன். ஆனால் இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கும் கர்ப்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நோய் வந்துடுது. அது ஒன்று. 2வது போலீஸ் ஸ்டேஷன். 3வது கோர்ட்டு. இந்த 3 இடத்துக்கு போகிறவனும் அவன் என்ன சம்பாரிச்சாலுமே அவன் எதுவுமே தேங்கி நிற்காது. ஆனால் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒரு கூட்டம் மிரட்டு நிற்கி நான் பணக்காரன் அப்படின்னு கால் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி நோய்வாய்ப்படுறது ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஒரு சகஜமாகிட்டு, யார்கிட்ட எவ்வளோ புள்ள இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்குறத விட உனக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம எல்லாமே பாய்சனை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு கூட்டம் பிறப்பு இருக்குது. கடை இருக்கோ தான் கஷ்டப்படுறோம், கடை இருக்க தான் கஷ்டப்படுறோம். இந்த காலத்தில் யார் கடை இல்லை சொல்லுங்கள்? கார் வாங்கினா லோன் எடுக்கிறோம், வீடு எடுத்தால் லோன் எடுக்கிறோம், பெண்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டினா லோன் எடுக்கிறோம், படிப்புக்காக எஜுகேஷனுக்கு லோன் எடுக்கிறோம், டெலிவரி பார்க்குறதுக்கு லோன் எடுக்கிறோம், எல்லா விஷயத்துக்கும் லோன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏழுமலையில் சீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் படி அடக்கம் போத யாருக்கு எவ்வளோ கொடுக்குன்னு தெரியாமல் அள்ளி 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 கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம ஏழுமலையாருக்கும் நம்ம தாய் பத்மாவதி அவர்களுக்கும் ரொம்ப சண்டை அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு ஏழுமலையில் அவருக்கும் உட்காந்துக்கிட்டாரு. கீழே பத்மாவதி தாய் இருக்காங்க. நீ என்னை பற்றி நினைக்கல, உன் பிரஜையை பற்றி நினச்சிருக்க, நீ ஆச்சும் உன் பிரஜையாச்சுன்னு. அதனால தான் இன்றைக்கும் ஏழுமலையான்ட்ட போகிறவரு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வரும். சில ஒன்று முடிக்கணும் அவங்க காணிக்கை கொடுத்துட்டு வராங்க. அவரே நீ கடலில் இருக்கா, நம்மளை ஏமாத்துறோம் சொல்லுங்கள்? இதில் நம்ம அம்பானியும் கடலில் இருக்கான்னு அரசர் கூட காதில் விழுந்தது. அந்த நமக்கு வேண்டாம். ஏன்னா நானும் பம்பாயில் இருக்கேன், அவரும் பம்பாயில் இருக்கேன். பின்ன எந்த ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரோட வீரப்படையெல்லாம் என்ன தூக்கில் உள்ள வச்சிடக்கூடாது. அவர் பேச்சை விட்டுருவோம். நீங்கள் சொல்லுங்கள், நிம்மதியாக வாழ்கிறது யார் உலகத்தில்? யாருமே இல்லை. யார் நிம்மதியாக வாழ்கிறானா? படுத்த உடனே தூங்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் ராஜா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதில் ராஜா வேறு யாரும் இல்லை, என் வீட்டுக்காரி, என் தலைவர். படுத்து ஒரு செகண்டில் தலை வச்சுருப்பாரு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், கொரட்டை சத்தம் கேட்போம். அப்புறம் தலைவர் தூங்கியாச்சு, நிம்மதியாக தூங்கலான்னு அர்த்தம். இப்போ ஒரு கிளாஸ் ஆட்டு வாட்டர் எடுத்துட்டேன். ஏதோ உடம்பு சரியில்லைன்னா வெந்நியை தேடி போவோம், இல்லை ஃப்ரிட்ஜை தேடி போவோம். இந்த மாத்திரை சாப்பிடும்போது போட்டாச்சு. இது நம்ம வெந்நீரில் போட்டு மூஞ்ச தலையை ஊக்கி ஆவி பிடிக்கிறதுக்கு கை நிறைய மாத்திரை எடுத்து வச்சுருக்கேன். பின்ன இது தொண்டை வலிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்டுறதுக்காக இந்த 4 மிட்டாய் கொடுத்துருக்காங்க. பின்ன இந்த 2மே இதெல்லாம் முடிக்க பின்னதான் இதை ஆரம்பிக்கணுமா? வாங்க ஒரு மாத்திரை முழுங்கலாம். நானுமே இன்றைக்கி கடனில் தான் இருக்கேன். வீடு வாங்கிட்டு 68 லட்சம் கடனில் இருக்கேன். மாதம் 48,000 லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், சாரி, 48 38 ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது பெருசாக. அது பசங்க தான் கேட்கணும். ஏதோ 38 தான் போல். சாரி, நான் 48 மன்னிச்சுக்கோங்க. 38,000 லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு 12.25 லட்சம் வட்டி இல்லாத கடன். அது மாதம் 50,000 அது கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாமே ஒரு கணக்கு ஆகும் பார்த்தீங்களா? ரொம்ப சூடாக இருக்குது. வாய் பத்திரம் போல் கொஞ்சம் ஆறட்டும். முதல் மாத்திரையை முழுங்கணுமா டானிக்கை குடிக்கணுமா ஒன்றும் தெரியல. இந்த மாத்திரைலாம் வேண்டாம், அந்த கைக்கில் போட்டுக்கலாம், இதே போட்டுக்கலாம். இதை ஆவி பிடிக்கிறது எடுத்து மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? இது மட்டும்தான் டாக்டர் நம்ம கொடுத்த மாத்திரை. மீதியெல்லாம் வெளியே மெடிக்கலில் வாங்கின மாத்திரை. இந்த மாத்திரை நான் எவ்வளோ முழுங்கிடுவேன். அந்த ஊசின்னு சொல்லும் போது தான் நமக்கு படப்படம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போதான் தொண்டையில் மாத்திரை வச்சுருவோம். வெள்ளிட்டு தான் இருக்குது. அந்த டாக்டர் நம்ம போட்ட ஊசி கிட்டி இன்னும் தக்காளி பழம் வீங்கிருக்கு. நான் நேசில் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். ஆனால் இப்போ 2 மாதமே நான் நான்-ஸ்டாப் உடம்பு சரியில்லை. ஊருக்கு போயிருந்த பார்த்திங்களா, கொலசாமிக்கு சாமி கும்பிட்றதுக்கு. எங்கள் குழந்தை வீட்டிலேயே டாக்டர் வர வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்துலாம் கொடுத்தாங்க. இந்த 2 மாதம் நான்-ஸ்டாப்பாக நான் ஊருக்கு போனது. கேரளா தண்ணி, பின்ன நம்ம திருநெல்வேலி தண்ணி, நாகர்கோவில் தண்ணி, ட்ரெயின் தண்ணி, அது தண்ணி எனக்கு ஒரே இதாகிட்டு இந்த 2 மாதமும் நான் ரொம்ப ஒரு முடியாத ஸ்டேஜில் இருந்துட்டேன். இருந்தாலும் அந்த வீடியோ போடணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி என் குடும்பத்தை சேனல் நினைக்காங்க.
நீ நேரில் இப்படி செத்து போன மாதிரி பேசுகிறேன், வீடியோ பார்க்காம கன்று மாதிரி பேசுகிறேன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கன்று மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நான் செத்த நாய் மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்களா? இதை அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? கேட்க நேரம் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த கடந்த 15-12 நாளாகவே என் ஃபோன் குரலை கேட்டோம். இன்னும் உடம்பு சரியில்லையாக்கான்னு தான் கேட்காங்க. திருநாள் என் குழந்தை ஃபோன் பண்ணது என்னக்கா உடம்பு சரியில்லைன்னு தான் கேட்குறாங்க. வாய்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் கொடுக்கணும். இதுக்கு 3 டைப் மாத்திரை கொடுத்துருக்காங்க. நான் நல்லா தூங்கி நைட்டில் தூக்கமே இல்லை. கடந்த 15 நாளாக ஃபுல் நைட்டு தூக்கம் இல்லை. அதுக்காக இது குட்டி மாத்திரை வந்து தூக்கு மாத்திரை. உங்களுக்கு கேமராவில் பெருசாக தெரியும். குட்டி மாத்திரை தூக்கு மாத்திரை. இது வந்து தலைவலி போகிறது, உடம்புவலி போகிறதுக்கு. இது வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக மாத்திரைன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்க டென்ஷன், எனக்கு இருக்க வருத்தம், எனக்கு இருக்க வேதனை, இந்த மாத்திரை மொத்தம் 8 மாத்திரை கொடுத்துருங்க. மொத்தமாக போட்டு ஒரே தூங்கிடாமல் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியும் இல்லை. பல வருத்தம், பல வேதனை. இந்த 1.5 வருஷமாக என் மனசில் இருக்க வேதனைனால தான் இந்த 1.5 வருஷமாக நான் உடம்பு சரியாமல் இருக்கேன். எனக்கு கடந்த 2 மாதமாக அநியாயத்துக்கு உடம்பு சரியில்லை. டாக்டருக்கு இந்த மாத்திரையை கையில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது 1 தான் போடணும், நைட்டில் தூங்கும்போது தான் போடணும், பகலில் போடக்கூடாது, 2 சேர்த்து போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் புரிய மாட்டேன்னு சொல்லி எங்கள் பையன்கிட்டையும் சொன்னாங்க. சரி வாங்க ஒன்றுனா போட்டுறேன். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழணும், அவன் நிம்மதி இருந்தால் அதே போதும். மாத்திரை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கொஞ்ச நேரம் ஜீரணிச்சுக்கோங்க. ஆவி பிடிச்சிட்டு தூங்குன்னு சொன்னாங்க. அந்த தூக்கு மாத்திரையும் அந்த டென்ஷன் மாத்திரையும் 2 போடுறேன். மாத்திரை போட்டாச்சு. இந்த மருந்தை வந்து நல்லா குளிக்கிட்டு குடிங்க அப்படின்னாங்க. இந்த மூடி இப்போ கோழி தலை திருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புல உயிரே இல்லை, பலனே இல்லை. இது கூட என்னால் திருக்க முடியல. இந்த அளவுக்கு உடம்பு வந்து டயர்டாக இருக்குது. இப்போ பையன்கிட்ட பிடிச்சி திருக்கி திறந்தாச்சு. மனம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா? ரோஸ் மில்க் மனம் மாதிரி இருக்குது. இதில் 15 ml எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். ஆரஞ்சு ஃப்ளேவர். இந்த மருந்து உள்ளே போனோம்னா தொண்டை வந்துட்டு ஒரு ஐஸ் சாப்பிட்டா அப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டேன். சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க. நிறைய பேர் என்னென்னமோ கொண்டாடி வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க. நான் உடம்பு சரியாத வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் என் உடம்புலாம் நல்லா சீக்கிரம் குணமாகட்டும். நீங்களாம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நல்ல பதிவு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பகவான். நினைத்து டாட்டா பை லவ் யூ see you. என்ன டாட்டா பை லவ் யூ see you. இதே சப்பி காட்டுறேன் இன்னும் டேஸ்ட்டில் இருக்குன்னு. அப்பா, என் தொண்டையை மட்டும் காஷ்மீரில் கொண்டு பாகா பார்டரில் வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஐஸ் மாதிரி கூலாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட், டாட்டா பை. சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. எனக்கு நீங்களாவது ஆதரவு தாங்க. சரிங்களா?